ஸோ வணக்கம். நம்ம இன்னைக்கு டாம்டெக் தமிழில் என்ன ஃபோன் பார்க்க போகிறோம்னா 108 மெகா பிக்சல் 50 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு ஃபோன் ரியல்மியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ரியல்மி 8 ப்ரோ. இப்போ அந்த ஃபோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது ரெண்டு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அது இல்லாமல் ரியல்மி 7 ப்ரோவில் நம்மளுக்கு 65 வாட் சார்ஜர், நம்மளுக்கு 6.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் கார்னரில் வந்து டாப் கார்னரில் வந்து நம்மளுக்கு வந்து பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து 108 மெகா பிக்சல் கேமரா ப்ளஸ் வந்து ஒரு அல்ட்ரா மைக்ரோ கேமரா, இன்னொன்று என்ன கேமரா கொடுத்துருக்காங்க, 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் டாப் கார்னரில் நம்மளுக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர்னால் 720G ஸ்னாப்ட்ராகன் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பழைய ஸ்னாப்ட்ராகன் தான், பழைய ப்ராசஸர் தான். பட் ஆனால் கேமிங் வைஸ் நல்லா இருக்குது. நம்ம வந்து ஹை கிராஃபிக்ஸில் வந்து விளையாடுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அவ்வளோவா பர்ஃபார்மன்ஸ் தராது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வாட் சார்ஜர் கொடுக்கல, 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது போடுறதுல அது வந்து சார்ஜ் ஆகுது, பட் ஆனால் ஃபோன் ஹீட் ஆகுது. அதையும் சொல்லி தான் ஆகணும், ஃபோன் வந்து ஹீட் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 10 hours வருது. 10 hours உங்களுக்கு வந்து பேட்டரி வருது. இப்போ நீங்கள் கேம் விளாட்றவங்க இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 hours தான் வரும். அந்த மாதிரி வேறு என்ன சொல்கிறது? என்னடா கிட்ட கொடுத்தா பக்கமாக பேச வேண்டாம் அந்த ஃபோனை பற்றி. சரி ஓகே, நீ தான் அந்த ஃபோன் வச்சிருக்கேன் ரிவ்யூ பண்ணான்னு பார்த்தா ஸோ கைஸ், இவ்வளோ நேரமாக நம்ம டீம் மெம்பர் பேசிகிட்டு இருந்தாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரும்பி வந்து சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் மேஜர் பாசிட்டிவ்னு சொல்கிறது அந்த 108 மெகா பிக்சல் கேமரா தான், ஓகேவா? அந்த 108 மெகா பிக்சல் கேமரா நீங்கள் சாம்சங்கோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. நாங்கள் இந்த ஃபோனை 2 மாதம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் ரிவ்யூ போடலன்னா, சரி நம்ம ப்ராப்பராக ஒரு வீடியோ போடலாம் தான் போடுறோம். சரி, அதை நாங்கள் கண்ணால் போய் சாம்சங் ஃபோனையும் இந்த ஃபோனையும் பக்கத்தில் வச்சு பார்த்தோம். சாம்சங் ஃபோன் இங்கே இருக்குது, ரியல்மி 8 ப்ரோ இங்கே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராசஸர் வந்து டிஃபர் ஆனால் கண்டிப்பாக கேமரா வந்து டோட்டலாக டிஃபர் ஆகும். நீங்கள் என்னென்னா அதே சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதே மாதிரி அதே 7 ப்ரோ இருக்கிற மாதிரி ஃபோன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் தான், அதே 720G ப்ராசஸர் தான், பேட்டரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை சார்ஜ் பண்ண 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஏடா ப்ளஸ் பாயிண்ட் தான்டா அது. அப்போ நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஒரு 1 hour சார்ஜ் பண்ணாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ரியல்மி. ஸோ கைஸ், 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 65 வாட் சார்ஜர் தானடா, 1500 mAh பேட்டரி அழகாக வந்து சார்ஜ் பண்ணுமேன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ரியல்மி. ஸோ உங்களுக்கு 7 ப்ரோவில் வந்து 65 வாட் சப்போர்ட் இருந்துச்சு, பாக்ஸில் அதே கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே நம்ம மூளையை ரொம்ப போட்டு சோதிக்கிற மாதிரி 50 வாட் சப்போர்ட்டு 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃபோனோட அதிக வாட்டில் இருக்க சார்ஜரை போட்டால் உங்கள் ஃபோன் ஹீட் ஆகாதான், ஓகேவா? அது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவாக நான் இங்கே பார்க்குறேன். மற்றபடி சார்ஜிங் ஸ்பீடு குறையில, எதுவுமே குறையில. சார்ஜ் போடும்போது கொஞ்சம் ஃபோன் ஹீட் ஆகுது, இந்த பேட்டரி பக்கம் பேக்கில் கொஞ்சம் ஹீட் ஆகுது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. கேம் ஆடும்போது இந்த கேமரா பம்ப் ஆனால் லைட்டாக கொஞ்சம் ஹீட் தெரியுது, அது பிரச்சனை இல்லை. அவங்க வந்து 2000 ரூபாய்க்கு கூலர், ஃபேனு, கையில் ஆட்ரிகஸ்லாம் வச்சுருக்காங்க. வேணா வாங்கிக்கலாம், காசு இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ கைஸ், நம்ம கேமிங்னு போனோம்னா நம்ம கண்டிப்பாக நார்ஸோ ட்ரை பண்ணலாம். ஆனால் நார்மல் ரியல்மி சீரீஸில் பார்த்தீங்கன்னா 8 ப்ரோஸ் குட் ஃபோன், ஓகேவா? நீங்கள் 8 ப்ரோ 2 கேமிங் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு நெகட்டிவ்னா 8 ப்ரோவில் நீங்கள் வந்து ரொம்ப சஸ்டெயின் பண்ணி ஆட முடியாத பர்ஃபார்மன்ஸ் தராது. ஏன்னா வந்து 720G ப்ராசஸர் தான், அதுக்கு நீங்கள் ஆடவே முடியாதுன்னு கிடையாது. இப்போ நீங்கள் பப்ஜி ஆடலாம், ஃப்ரீ ஃபயர் ஆடலாம், ஆஸ்பல்ட் 9 ஆடலாம், ரியல் ரேசிங் 3 ஆடலாம், இது மாதிரி நிறையா கேம்ஸ், கால் ஆஃப் டியூட்டி நிறைய கேம்ஸ் ஆடலாம் கைஸ். பட் உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணி அதிகமான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஆட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பில் தான் சொல்லணும். நீங்கள் வந்து மற்ற டெக்னிக்ஸ்லாம் சொல்கிற மாதிரி நான் வந்து இந்த ஃபோன் 1 day நிற்குதுப்பா அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் கோர் யூசேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 5 to 6 hours 7 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ண தான் ஹார்ட் கோர் யூசேஜ் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த ஹார்ட் கோர் யூசேஜ் யூஸ் நீங்கள் ஹார்ட் கோராக ஃபோனை யூஸ் பண்ணும்போது
உங்களுக்கு ஃபோனில் 8 ஹவர் தான் நிற்குது, ஃபுல் சார்ஜ் 8 ஹவர் நிற்குது. அது நான் வந்து ஒரு நிமிஷம் கேப் விடாமல் நல்லா கண்டினியூஸாக யூஸ் பண்ண சொல்கிறேன். நான் 8 ஹவர் நிற்கும். ஓகேவா? நீங்கள் விட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நிற்கும், ஒரு நாள் நின்றுச்சு. நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 4000 mAh பேட்டரி உங்களுக்கு அசால்ட்டாக 8 ஹவரில் சடன்னு காலி ஆகிடுது. அதே மாதிரி திரும்பி சார்ஜ் போட வந்து 1 ஹவர் தான் ஆகுது. ஆனால் நீங்கள் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் பேட்டரி போய்டும். அப்புறம் வந்து திரும்பி நம்ம புது பேட்டரி தான் வாங்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோ அந்த ஃபோனில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏற்கனவே அவ்வளோ அந்த ஃபோனில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு, நம்ம போட்டால் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் அதான் வந்து போடல இந்த ஃபோனை. எஸ், வித்தவுட் எனி டிலே நம்ம இப்போ ஒரு கேமரா பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ், செகண்ட் ஃபோட்டோஸ், அப்புறம் போர்ட்ரேட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த கேமராவில். பவர் பேக் நீங்கள் எப்படி சாம்சங் எஸ் சீரீஸில் பார்ப்பீங்களோ, நீங்கள் எப்படி S21 பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக எனக்கு அதோட கேமரா உள்ள இருக்க என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். ஸோ எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா 4K 30 FPS எடுக்கிறது. நம்ம வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மூவி மோடில் ஒரு மோடு இருக்குது, அதை எடுத்தோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு வந்து vlog மோட்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ இது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, என்னென்னா கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் வீடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரிலாம் அவுட்டோர்லாம் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு புதுவிதமான வீடியோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்து கலர்ஸில் எப்படி நேச்சுரலாக தெரியும். இந்த பேக்கில் க்ரீனாக சரி, இல்லை இந்த ரெட் அண்ட் ப்ளூ, இந்த ஒயிட்டு, இல்லை இந்த ஒயிட்டு, இல்லை நான் போட்டிருக்கேன் இந்த கலர் சரி, உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும், கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? ஸோ கைஸ், நம்ம இப்போது கேமரா சாம்பிள்ஸில் பார்க்கலாம். வாங்க கேமரா சாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ கைஸ், கண்டிப்பாக நீங்கள் கேமராலாம் பார்த்துருப்பீங்க, கேமரா சாம்பிளிங் மாரி சாம்பிள் வீடியோஸ்லாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோனை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் 720G ப்ராசஸர் தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோன் நெக்லெக்ட் பண்ணலாம் போயிட்டுருக்க தேவையில்ல. நல்ல ஃபோன் தான். நீங்கள் Realme X7க்கும் 8 Proக்கும் பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி வாங்குறதான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் அழகாக ஸ்னாப்ட்ராகனே வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து சேம்னு சொல்லலாமே. X7ம் 8 Proவும் கிட்டத்தட்ட சேம் தான் பெர்ஃபார்மன்ஸில். பட் உங்களுக்கு 8 வந்து இன்னும் கொஞ்சம் யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன் சிப் வேறு சொல்லுவா வேணும், பெர்ஃபார்மன்ஸ் பின்னிடும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டாம்டெக் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே மாதிரி கீழே இருக்க இந்த தம்ஸ் அப் பெல் ஐக்கான், சப்ஸ்கிரைப் பட்டன் அதெல்லாம் அமுக்கி விட்ருங்க. ஓகேவா? அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Thomas. Have a nice day.